அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைக்கு நான் உங்களோட எண்ணத்தை பற்றி கதைக்க வந்திருக்கேன்டா. வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி அடைய வேண்டுமெனில் என்ன செயற்பாடுகள் செய்ய வேண்டும். அதாவது முன்னொரு காலமண்டல்ல கொஞ்ச காலத்திற்கு முன்பென்றே பார்க்கலாம். கஷ்டப்பட்டு உழைத்தால் நாங்கள் பணக்காரனாகலாம், நாங்கள் விரும்பிய வாழ்க்கை வாழலாம் என்று கூறி கேள்விப்பட்டதுண்டு. அது உண்மை என்று நானும் நம்பிய காலமும் உண்டு. ஆனால் இப்போதுதான் எனக்கு புரிய வருகிறது, கஷ்டப்பட்டு உழைத்தால் எவராலும் பணக்காரனாக முடியாது. அதாவது அது எவ்வாறென்றில், நாங்கள் இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்தால் நாங்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு கஷ்டப்படாமல் கிடைக்கும். இது என்ன கருத்தென்றால், நான் உதாரணத்துடன் கூறுகிறேன். உங்களுக்கு ஜிம்முக்கு போவது பிடிக்கும். அதாவது ஜிம்முக்கு போவது ஏன் பிடிக்கும்? உங்களுக்கு உடலை நல்ல கட்டுக்கோப்பாக வைத்திருக்க பிடிக்கும், 6 பேக் வைத்திருக்க பிடிக்கும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அதற்காகத்தான் ஜிம்முக்கு போகிறீர்கள். ஜிம்முக்கு போன முதல் நாளே நாங்கள் சகல பயிற்சிகளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன அவசியம் என்கிறேன் என்றால், நாங்கள் கன்சிஸ்டன்சி, அதுதான் இங்கு முக்கியமானது. கன்சிஸ்டன்சி, அதாவது இன்று நான் ஜிம் போகிறேன் என்றால் தொடர்ந்து நான் போக வேண்டும். தொடர் பயிற்சி செய்தவர்கள் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம் இல்லை. கூறப்போனால், இன்றிலிருந்து நான் 5 நாட்கள் ஜிம் போகிறேன் என்றால் சரி, இறுதி நாள் எனக்கு ஒரு வேலை வந்துவிட்டது, அதனால் அந்த நாள் நான் செல்லவில்லை. மறுநாள் திங்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செல்லவில்லை, திங்கள் கிழமை சென்றால் அதற்கும் பேர் கன்சிஸ்டன்சி தான். அதாவது ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதும் கன்சிஸ்டன்சி தான். அதைவிட ஒரு நாள் விட்டு அந்த வேலையை திருப்ப மீண்டும் செய்ய தொடங்குவதும் கன்சிஸ்டன்சி தான். எனவே இங்கு தேவையானது என்னவென்றால் கன்சிஸ்டன்சி. நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த கஷ்டம் என்பது எதற்காக அதை கஷ்டப்பட வேண்டும் என்றால் அந்த கன்சிஸ்டன்சிக்காக. அதாவது நீங்கள் ஒரு வேலையையோ நாங்கள் செய்யும் பணியையோ இங்கு இந்த உலகில் தொடர்ந்து செய்வதென்பது மிக கஷ்டமான விடயம் என்று நான் கூறுவேன். ஆகவே அதை நீங்கள் கஷ்டமாக எடுத்து செய்தால் நீங்களும் வாழ்வில் வெற்றி அடையலாம். அதாவது ஜிம் சென்று உங்கள் உடம்பை கட்டுக்கோப்பாக மாற்றலாம். எனவே வாழ்வில் சாதிக்க தேவையான முக்கியமானதொன்று கன்சிஸ்டன்சி. இரண்டாவதாக நான் கூற வருவது என்னவென்றால் அவமானம். இங்கு எங்களுக்கு சிறு அவமானம் ஏற்பட்டால், ஐயோ நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், என்னை அவன் அப்படி கூறிவிட்டான், இனினால் வாழ்வில் என்ன செய்வது என்ற எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும், வரக்கூடும். எனக்கும் வந்தது. நான் உண்மை என்னவென்றால், நீங்கள் ஒரு இடத்தில் அவமானப்பட்டால் அந்த அவமானத்தை நீங்கள் உங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு அதற்கான தீர்வாக நீங்கள் அதை சாதித்து காட்ட வேண்டும். இங்கு பல பேர் அவமானப்பட்டவர்கள் தான் வாழ்வின் சாதனையாளர்களாக உலகில் இருக்கின்றனர். எனவே அவமானம் என்பது வெறும் அவமானம் அல்ல, எங்கள் வாழ்வை செதுக்க வந்த உளிகள் என்று உங்கள் வாழ்வில் அந்த அவமானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் வாழ்வில் சாதிக்கலாம், சாதனையாளர்கள் ஆகலாம். இன்று நான் கூறியது 2 தான். ஒன்று கன்சிஸ்டன்சி, அடுத்தது அவமானம். இரண்டையும் முதலில் நாங்கள் வாழ்வில் பழகிக்கொள்ள வேண்டும். அதாவது அதற்காக நாங்களாக போய் அவமானப்படுத்துங்கள் என்று நிற்கக்கூடாது. அதாவது ஒரு இடத்தில் நாங்கள் அவமானப்பட்டால், உதாரணமாக எனக்கு திக்குவாய் உள்ளது, அதாவது ஸ்டாமரிங். ஸோ நான் மேடையில் பேச பயப்படுவேன். அதனால் நான் மேடையில் பேசியதில்லை. ஏனென்றால் மேடையில் பேசினால் என்னை யாராவது அவமானப்படுத்தி விடுவார்கள் என்ற பயத்தால் இன்று வரை நான் பேசவில்லை. ஆனால் எனக்கு இப்போதுதான் விளங்குகிறது, என்னை அவமானப்படுத்தி இருந்தால் நான் அதிலிருந்து வெகு சீக்கிரமாக வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஒரு செயலில் இறங்கி இருப்பேன். ஆனால் இப்பொழுது தான் இறங்கித்தான் உள்ளேன். அதாவது இந்தியாவைச் சேர்ந்த சந்துரு சாரிடம், CJT அகாடமி. ஸோ
அதற்கான தீர்வு, அதாவது நீங்கள் அவமானப்படும் போதுதான் அதற்கான தீர்வை தேடி ஓடுவீர்கள். எனவே நான் கூற வந்தது அனைத்தும் இவ்வளவுதான். ஒன்று, நீங்கள் வாழ்வில் சாதனையாளர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் சரித்திரம் படைக்க வேண்டுமெனில் இந்த இரு விடயங்களை பின்பற்றி கொள்ளுங்கள். ஒன்று, கன்சிஸ்டன்சி வாழ்வில் மிகவும் முக்கியம். அடுத்ததாக அவமானப்படுங்கள். நன்றி, வணக்கம்.